எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா நிலக்கோட்டை அங்கே வந்திருக்கேன். இது திண்டுக்கல்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா 32 கிலோமீட்டர் தொலைவு வந்திருக்கு. நிலக்கோட்டையில் எங்கே இருக்கேன் அப்படின்னா நிலக்கோட்டையில் தான் வந்திருக்கேன். நிலக்கோட்டை அரண்மனை அங்கே வந்திருக்கேன். நாயக்கர் காலத்தில் மதுரைக்கு கீழே 72 பாளையங்கள் வந்து இருந்துச்சுங்க. அந்த 72 பாளையத்தில் ஒரு பாளையம் நிலக்கோட்டை. 108 கிராமங்களை உள்ளடக்கியது இந்த கோட்டை. நிலக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஜமீன். இன்னைக்கு இந்த கோட்டையோட வரலாறு என்ன, இப்போ எப்படி இருக்குது, கவர்மெண்ட் இது என்ன அறிவிச்சிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஆதியில் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க மதுரைக்கு ஒரு போர் விஷயமாக திருமல் நாயக்கருக்கு அங்கே ஒரு படையெடுப்பின் போரில் அனுப்பப்பட்டவர். அங்கே பாண்டிய மன்னர்களை அந்த படையில் ஜெயிச்சு அவங்க வனத்துக்கு போயிட்டாங்க. அதனால் உங்களுக்கு என்ன சன்மானம் வேணும்னு திருமல் நாயக்கர் கேட்டார். அப்போ நாங்கள் திரும்ப அங்கே ஏன் போகணும்னுட்டாங்க ஆந்திராவுக்கு. இல்லை, நீ பேர்பட்ட திறமைசாலி இங்கே வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு 72 கோட்டை கொத்தளங்கள் ஆரம்பிக்கிறேன். அதில் நீயும் ஒரு கோட்டை கட்டி அங்கே குடிமக்களை காப்பாற்றிட்டு வரணும்னு சொன்னதுனால இந்த நிலக்கோட்டையில் கோட்டை கட்டி இங்கே குடிமக்களை காப்பாற்றிட்டு குளங்கள் தான தர்மங்கள் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதில் பேரிஸ் கஸ்தியை ஒவ்வொரு நாளைக்கு கூடுதலாகவே போனதுனால கட்ட முடியலை. அதுக்கப்புறம் அவங்க இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்தது. அப்போ இது ஜமீன் ஒழிப்பு சட்டத்தில் எடுத்துக்கிட்டு மாதந்தோறும் ஒரு அலவன்ஸ் சாப்பாட்டுக்கு மாலிகானா பென்ஷன் கொடுக்குறாங்க. மாலிகானா சாப்பாட்டுக்கு ஒரு தொகைன்னு அர்த்தம். அதை 246 ரூபா 55 காசு வாங்கிக்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி பீரியடில் அதை உயர்வு பண்ணி கேட்டதில் அவர் 750 ரூபாயாக ஆக்கி கொடுத்தாரு. அதன் பிறகு காலஞ்சென்ற நமது முதலமைச்சர் அம்மா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நேரடியாகவே ஒரு பெட்டிஷனை கொடுத்ததில் அவங்க 750 ரூபாயை 1000 ரூபாயாக ஆக்கி கொடுத்தாங்க. அந்த பிரகாரம் இன்றைக்கி வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டு வர்றேன். இங்கே எங்களுக்கு விவசாயமெல்லாம் நிலமெல்லாம் கிடையாது. இந்த 13 ஏக்கர் 76 சென்ட் கோட்டை ஒன்று தான் மிச்சம். அதுக்குள்ளே சில இங்கே ஊழியம் செய்கிறவர்கள் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இங்கே அரண்மனையில் வேலை இல்லைங்கவும் அவங்க அங்கிட்டு கடைகளில் மற்ற உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஓடி செய்யக்கூடிய அளவில் அவங்க இருக்காங்க. நாங்கள் இந்த கவர்மெண்ட் பென்ஷனையும் என் பையன் இந்த மில்லில் வேலை பார்க்குறாரு, அந்த தொகையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறோம். அரசாங்கம் கொடுக்குற காசு பென்ஷன் உங்களுக்கு பத்தாது. அதை உயர்வு பண்ணி கவர்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு புண்ணியமாக இருக்கும். அதை எழுதி இனிமேல் கேட்கணும். ஆமாம், இப்படி பெருவாரி மலையில் அந்த ஜமீன் செங்கல் கட்டடம் தானே, 3 மாடி கட்டடம். அது ஒரு பக்கம் 32 அடி உயர செவுறு சாஞ்சி ஒரு 3 பேர் இறந்து போனாங்க, சொந்தக்காரவங்க தான். அதை பாரு கலெக்டர் பார்த்து இது கட்டடம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, இருந்தாலும் ஆபத்து தான், க்ளோஸ் பண்ணிடுன்னு சொன்னதுனால இடிச்சுட்டு இப்போ தற்காலிகமாக அந்த வீடுகளை கட்டி இங்கே இருக்கிறோம். பொதுமக்கள் வருவாங்க. நல்லது கெட்டதுக்கெல்லாம் சாமி கும்பிட இங்கே வந்துடுவாங்க. இங்கே சாமி கும்பிட்டு துண்ணூறு வாங்கிக்கிட்டு தான் போவாங்க. இதுக்கு கடமைப்பட்டவங்க போய்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தான் இருக்கேன், ஒரு வேலையும் இல்லை. வயசு 72 ஆகி போச்சு. இனிமேல் போய் எந்த வேலையை பார்க்குறது? அதனால் வீட்டில் இருக்கிறேன்.
இப்போ இந்த கோயிலுக்கு பேர் மச்சி பெருமாள் கோயில். மச்சி பெருமாள் கோயில். அங்கே பெருமாள் இருக்கார்ல சொன்னேன்ல, அந்த சாமி தான் இங்கே வரும். இங்கே வந்து வச்சு அபிஷேகம் பண்ணி இந்த ஊரெல்லாம் வருவாங்க ஆளுகள்லாம். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகம் பண்ணி ஒரு 5000 ரூபா செலவாகும் ஒவ்வொரு தடவையும். வருஷத்தில் 3 தடவை வந்து போகும். இப்போ இந்த கொரோனா பிரச்சனைனால வைகாசி விசேஷத்துக்கு வரணும், வர முடியலை, விட்டாச்சு. நான் அடுத்து வைகுண்ட ஏகாதசி. நீங்கள் எத்தனாவது தலைமுறை ஜமீன்யா? நீங்கள் எத்தனாவது தலைமுறை? நான் 21வது தலைமுறை. நீங்கள் 21வது தலைமுறை. சரி சரி. நான் புஸ்தகம் ஒன்று காமிச்சேன்ல, அதுலேயே அந்த எல்லாம் வரிசையாக வரும். கடைசியில் என் பேர். இப்போ இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த கோயில் இருக்குங்களையா, இது கவர்மெண்ட்டில் சேரலை, இது எங்கள் கண்ட்ரோலில். அது கோயில் ஒன்று மட்டும். கோயில் முதல்ல இப்படி தான் இருக்கா இல்லை இப்போ தான் இடிஞ்சிருச்சா? இது ஆதியிலேருந்து 300 வருஷம் ஆகுதுங்க. இந்த வேலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் இப்போ செஞ்சது கிடையாது. இப்போ இப்படி யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் எதுவும் மறுசீரமைப்பு எதுவுமே பண்ணலை? வேறு பெயிண்ட் அடிக்கிறது அந்த செய்யறதுக்கான வசதி சூழ்நிலை இல்லை. யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா இது பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வாங்க ஐயா, வணக்கம். சரி, இந்த கோட்டையோட வரலாறு பார்த்தோம். இப்போ இந்த கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த கோட்டை அதாவது 300 வருடங்கள் கடந்துருச்சு. 17ஆம் நூற்றாண்டு இறுதி கட்டத்தில் ஆரம்பிச்சு இப்போது இந்த கோட்டை கடந்துருச்சுனாலுமே இப்போது இங்கே ஜமீன் அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த ஜமீன் பாரம்பரியமாக அப்படியே தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் இடித்து கட்டப்பட்டிருக்கு. மேலே மட்டும் இடிச்சுட்டு கீழே பேஸ்மெண்ட்டும் விட்டு வச்சுட்டு மேலே எல்லாமே இடித்து கட்டியிருக்கிறாங்க. வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பேர் வந்து மச்சி பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே மிக அற்புதமான ஒரு வேலைப்பாடுகள் வந்து இருக்குங்க. மிகவும் அற்புதமான வேலைப்பாடுகள். இதோடைய தூண்கள் பாருங்கள். இது முழுக்கவே தேக்கு மரத்தால் வந்து பண்ணப்பட்டிருக்கு. கலைநயமாக ஒவ்வொன்றுமே கலைநயமாக வந்து பண்ணப்பட்டிருக்கு. இங்கே ஃபுல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு புராண ஒரு நிகழ்ச்சிகளை ஃபுல்லாக அப்படியே குறிக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. இதில் அழகு என்ன அப்படின்னா, இது முழுக்க தேக்குங்க, தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது. இங்கே வந்து மூன்று அறைகள் மாதிரி இருக்குது. இது நடுவரை தான் வந்துட்டு சன்னிதானம் வந்து இப்போ கும்பிட்டுருக்குறாங்க மச்சி பெருமாள் அப்படின்னு. மேலே பார்த்தீங்கன்னாலும் இங்கே இருந்த இந்த மேலே இந்த மாடி வந்து அப்படியே உடஞ்சி விழுந்திருக்கு. இப்போது இந்த வீட்டோட அதாவது முன்னாடி இருந்த அரண்மனையோட பின்பகுதியில் வந்து நம்ம இருக்கோம். 13 ஏக்கர் அளவிலான இந்த கோட்டை, சுற்றளவு உள்ள இந்த கோட்டை இப்போது பின்பக்கம் ஃபுல்லாமே இடிஞ்சிருச்சு. இவங்க வீடு சின்னதாக வந்து கட்டிக்கிட்டாங்க. இப்போ பின்னாடி இடிந்த அதை இடிபாடுகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியுது. மிகப்பெரிய அறைகள் இந்த இடத்துல வந்துருக்கு, மிகப்பெரிய கதவுகள் இருந்திருக்கு, மிகப்பெரிய ஜன்னல்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போது காலப்போக்கில் அது வந்து அழிஞ்சிருச்சு. இங்கே வந்து மாடிக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 3 மாடி அரண்மனைங்க. சரிங்களா? இது 2வது மாடிக்கு இப்படி தான் வந்து போயிருப்பாங்க. இது வரைக்கும் இருக்குது. இதற்கு அப்புறம் உடைக்கப்பட்டுருச்சு, உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்கவே வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செங்கற்களால் வந்து பண்ணப்பட்டிருக்கு. மேலே எதுவும் பூசவே இல்லைங்க, எதுவுமே பூசலை. அவங்க அப்படியே செங்கற்களே வைத்து அடிக்கி அந்த அரண்மனை முழுக்கவுமே செங்கலை மட்டுமே வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட 1500 இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டுருச்சு. இதோட மிகப்பெரிய அந்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டோட இறுதி காலத்தில் தான் வந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாகவே இருந்திருக்கு. ஒரு 300 வருடங்களுக்கு மேலாகவே வந்துட்டு ஒரு 120 கிராமங்களை வந்து ஒரு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அழிஞ்ச ஒரு நிலைமையில ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு மன வருத்தத்தை வந்து தருது. அரசாங்க ஊதியம், அதாவது பென்ஷனை வந்து 1000 ரூபா வந்து மாதத்துக்கு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் பத்தலை அப்படின்னு அந்த ஐயா வந்து சொன்னாங்க. ஒரு அற்புதமான இடம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று நினைவிடம் உங்கள் ஊரில் இருக்கணும் சொல்லுங்கள், கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். 5 மணி.